வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். ஐயோ அம்மா, சிரிச்சு சிரிச்சு வயிறுலாம் வலிக்குது. அவ தான ஒரு டெரர்னு நினைச்சிட்டு இருந்தா, ஆனா நீ இப்படி ஒரு காமெடி பீஸ் ஆக்கிட்டல அவள. கௌதம், அவ உண்மையாவே காமெடி பீஸ் தான் கௌதம். இத்தனை நாளா கார்த்திக் அவ கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவளை டெரர் மாதிரி அவளே அவளை பில்டப் பண்ணிக்கிட்டா. அதுக்குதான் சரியான ஆப்பு வச்சேன். அது இல்லையா, சாவி கொடுத்தா பொம்மை ஆடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நீ அஞ்சலி கையில சாவி கொத்த கொடுத்து அவளையே ஒரு பொம்மை ஆக்கிட்ட. வேலை செஞ்சு செஞ்சு இடுப்பெல்லாம் உடைஞ்சிருச்சு, முடியலையே. எப்படி இருந்தேன்னு இப்படி ஆக்கிட்டேடி. ஷோமா பின்ன என்ன கௌதம், பேரு தான் அவளுக்கு அஞ்சலி. ஆனா அவ உண்மையிலே ஒரு சின்ன சுண்டலி. அந்த சுண்டலி எல்லாம் நம்ம டென்ஷன் ஆக்கி பிபி ஏத்துறதா? அவ சும்மா இருந்தாதானே நமக்கு எதிரா ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருப்பா. அவளுக்கு கழுத்து வரைக்கும் வேலை கொடுத்து கதற வச்சா நம்ம பக்கம் திரும்பி பார்க்க கூட நேரம் இருக்காது. அதான் அத்தை மூலமா அவகிட்ட சாவியை கொடுத்தேன். அவளும் வாங்கினது சூனியம்னு தெரியாம சாவியை வாங்கி சந்தோஷம் வேற பட்டா பாருங்க. ஐயோ, அதான் அதுக்கான தண்டனை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கா. என்ன வேலை செய்ய வச்சு அழ வச்சுட்டு நீ உன் புருஷனோட சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்கியா? அப்படி என்னத்த பேசுற நானும் கேக்குறேன். கேக்க போகுது. கேக்கட்டும், நமக்கு என்ன. கௌதம், கௌதம், அங்க பாருங்க. அஞ்சலியா? ஆமாங்க, அவளேதான். ஓ, ஒட்டு கேக்குறாளா? அவளுக்கு இன்னும் பிபி ஓவரா ஏத்தி விடுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாமா? எப்படி? கால் நீட்டு. எதுக்கு? நீட்டு. ஆமா செல்லம், உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னீங்க. வலிக்கிற அளவுக்கு நீ எதுக்கு வீட்டு வேலை செய்யற? வீட்டு வேலை செஞ்சது நானு, கால் வலிக்கிறது உன் பொண்டாட்டிக்கா. உனக்கு ரொம்ப டயர்டா இருந்தா அந்த பிசாசு அஞ்சலி ஜூஸ் போட்டு தர சொல்லலாம்ல. ஏன் இலக்கிய, இதை விட அவளுக்கு என்ன வேலை? ஏங்க, அவ எங்கங்க ஒழுங்கா வேலை பாக்குறா? அவகிட்ட இத செய்ய அத செய்யன்னு சொல்லி சொல்லி எனக்கு வாயும் வலிக்குது. அவளை வாட்ச் பண்ண அவ பின்னாடி போய் போய் என் காலும் வலிக்குது. அச்சோ, என் தங்கத்தை இப்படி புலம்ப விட்டுட்டாலே. சரி விடு, அதான் வீட்டு வேலை செய்யறதுக்கு இப்ப அஞ்சலி அடிமையா சிக்கிட்டால. இனிமே எந்த வேலையும் செய்யாம சும்மா ஹாயா சந்தோஷமா இரு. ஓகே கௌதம், அஞ்சலிய சின்ன சுண்டலின்னு சொன்னல, இப்ப அவ அது கூட இல்ல. இனிமே அவ வெறும் செத்த எலி. கௌதம், நீங்க பண்ண டிராமால அந்த அஞ்சலி டென்ஷன் ஆயி போயிட்டா. டென்ஷன் ஆயிட்டாளா? ஆவட்டும் ஆவட்டும். கௌதம், அவதான் போயிட்டால, அப்படியே காலை பிடிக்கிறீங்க போதும். ஏய், அவ போனா என்ன? என் பொண்டாட்டிக்கு நான் காலாமிக்கி விடுறேன். இதுல என்ன இருக்கு? என்ன சொல்லு? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு அஞ்சலி. என் செல்ல பொண்ணுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சாரிடி, காலையிலே ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன், அப்புறம் மறந்துட்டேன். அதான் இப்ப ஃபோன் பண்ணேன். ஆமா, கோயிலுக்கு போனியா? கேக் வெட்டி கொண்டாடினியா? யாராவது ஏதாவது gift கொடுத்தாங்களாடி? வாய மூடுமா. நானே ஏண்டா பிறந்தோன்னு கடுப்புல இருக்கேன். இதுல பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி நீ என்ன டென்ஷன் ஆகுறியா? நீ மட்டும் என் கையில கிடைச்சா உன்னை அப்படியே நசுக்கி கொன்னுடுவேன். ஏய், என்னடி பேசுற? இவ்ளோ டென்ஷன் ஆகுற அளவுக்கு அங்க என்னடி நடந்துச்சு? இலக்கியா என்ன இந்த வீட்டுல வேலைக்கார பொம்பளை ஆக்கிட்டாமா. போதுமா? என்னடி சொல்ற? அம்மா, அவ திட்டம் போட்டு பழி வாங்கிட்டாமா. என்ன நடந்துச்சு தெரியுமா? Happy birthday to you. Thanks அத்தை.
அது இந்த வீட்டோட கொத்து சாவி. இன்னில இருந்து அது உனக்கு தான். அதோட நீ தான் சமைக்கவும் போற. இந்த கிச்சன் நிர்வாகத்தை மட்டும் நீ சக்சஸ் பண்ணிட்டேன்னு வையே, அடுத்து இந்த வீட்டோட நிர்வாகத்தையும் உன் கையிலேயே கொடுத்துருவோம். என்ன சொல்ற? என்ன அஞ்சலி, இந்த ஐடியா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.